அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இந்த வகுப்புல நம்ம கல்வியின் சமூக அடிப்படையில் கல்வியில் நவீனத்துவத்தினுடைய தாக்கம் இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். கல்வியில் நவீனத்துவத்தினுடைய தாக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மாடர்னிட்டி ஆன் எஜுகேஷன். இப்ப புதிய விஷயங்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மூலமாக வளரக்கூடிய அவைகள் எல்லாமும் கல்வியில் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது என்பதை பற்றி விளக்கக்கூடிய பாடமாக இது அமைந்திருக்கிறது. ஆதி காலத்தில் மனிதனானவன் சிறிது சிறிதாக தகவல்களை ஒளிபரப்பிக் கொண்டிருந்தான், தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருந்தான். அதன் பிறகு ரேடியோவின் மூலமாக தகவல்கள் ஒளிபரப்பப்பட்டது. அதன் வழியாக இப்போது கம்ப்யூட்டர் யுகமாக மாறி தற்போது ரோபோக்கெல்லாம் ஆளுமை செலுத்தக்கூடிய காலமாக இருக்கிறது. இப்போ கல்வியில் ஒவ்வொரு விதமான நேரங்களிலும் வளர்ச்சியின் போக்கின் போது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? தற்போது கல்வி ஒளிபரப்பில் தொலைக்காட்சியினுடைய ஆதிக்கம் மிகுந்திருக்கின்றது. அதே போலவே நம்முடைய கல்வி ஒளிபரப்பில் தொலைக்காட்சி இல்லாமல் மொபைல் போன்கள் அதனுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கின்றது. ஆக நவீனம் மாடர்னிசம் மாறுகின்ற பொழுது அது கல்வியில் எப்படியெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. அதாவது வளர்ந்து வரக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக உலகில் பல மாறுதல்கள் ஏற்பட்டுவிட்டன. எக்கச்சக்கமான மாறுதல்கள் எதன் வழியாக ஏற்பட்டிருக்குன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. அப்போ இது மாறிக்கொண்டிருக்கின்ற பொழுதே நிறைய ஏகப்பட்ட மாறுதல்கள், மனிதனுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள். அப்போ வாழ்க்கையில் மாறுதல்கள் இருக்கிறதுனால தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கல்வி விஷயங்கள்ல எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது என்பதையும் இதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். இதனுடைய தாக்கத்தின் காரணமாக சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் கலாச்சார வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சமூகத்துல நாம சொசைட்டி எந்த மாதிரி இருக்குதோ, முன்னாடி இருந்த சொசைட்டி இப்ப இல்லை. அப்ப எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், மாடர்னிசத்துக்கு மாறிட்டோம். இப்போ மாடர்னிசத்துக்கு மாறும்போது ஒரு காலத்துல கலாச்சாரமா மாறுகின்றது, பொருளாதார வாழ்க்கை மாறுகிறது, அரசியல் வாழ்க்கை மாறுகிறது, சமூக வாழ்க்கை மாறுகிறது, கலாச்சார வாழ்க்கை மாறுகிறது. அப்ப இப்படி மாறுகின்ற இதுக்கு எல்லாத்துக்கும் எது காரணமா இருக்குன்னா நவீனத்துவம். அப்ப மாடர்னிசம் மாறிட்டே இருக்கின்ற பொழுது சமூக வாழ்க்கை மாறுகிறது, பொருளாதார வாழ்க்கை மாறுகிறது, அரசியல் வாழ்க்கை மாறுகிறது, கலாச்சார வாழ்க்கை மாறுகிறது. இந்த வாழ்க்கை ஒவ்வொரு போக்கிற்கும் ஏற்ப கல்வியில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி இப்ப அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால விரைவான வளர்ச்சியை சார்ந்த போக்கும் காணப்படுகிறது. அப்போ நம்ம அறிவியல் எந்த மாதிரி மாறிட்டு இருக்கிறதோ அதற்கு ஏற்ப இப்போ முன்னாடி நம்ம சாதாரணமா வகுப்பறை எப்படி நடத்திட்டு இருந்தோம், நேரா குருகுல வாசம் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து குருகுல வாசம்னா ஆசிரியர் எங்க இருக்கிறாரோ அங்க போய் பாடத்தை படிச்சிருந்தாங்க. அப்புறம் மாணவர்கள் என்ன பண்ணாங்க, ஸ்டூடெண்ட் எங்க இருக்கிறாங்களோ அங்க போய் வாத்தியார் போய் பாடம் சொல்லி கொடுக்கின்ற ஒரு காலம் ஏற்பட்டது. அதுக்கு பேரு திண்ணைப்பள்ளின்னு பேரு. அது திண்ணைப்பள்ளிக்கு போய் பாடம் நடத்தினாங்க. அதுக்கு அடுத்தது எல்லாம் இது ரெண்டுமே சரியா வராது அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளிக்கூடமாக மாற்றணும். சமூகம் மாறினுச்சு. நவீனத்துவம் வேற வழி கொண்டு வந்துச்சு. பள்ளிக்கூடம் இது ஒரு செட்டப், ஸ்கூல் அப்படின்றது கொண்டு வந்து அந்த ஸ்கூலுக்கு போய் எல்லாரும் அக்குமுலேட் ஆகி அங்க போய் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். இப்போ அதுக்கு கூட இப்ப என்னன்னா நம்ம கிளாஸ் இப்போ நம்ம ஆன்லைன்ல எடுக்கிறோம். அதை தாண்டி ஆன்லைன்ல கிளாஸ்ல கம்ப்யூட்டர் வழியாக எடுக்கிறோம், அல்லது மொபைல் போன் வழியாக இருக்கிறோம், ஜூமு, அது மாதிரி கூகுள் மீட்டு, இது மாதிரி எண்ணற்ற மீடியமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கல்வியில நிறைய அறிவியலுடைய தொழில்நுட்பம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இணைய வழியாக கிளாஸ் எடுக்கிறது. அது மாதிரி நேரடியாக இருந்துகிட்டு நம்ம கிளாஸ் எல்சிடி மூலமாக நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். நிறைய பேருக்கு விரைவாசி எல்லாம் தாண்டி எல்சிடி மூலமான கிளாஸ் எடுத்துருந்தோம். அதெல்லாம் போக இப்போ ஜூம் மூலமா நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், அட்டண்டன்ஸ் ஆன்லைன்ல எடுக்கிறோம். இப்போ அறிவியல் எப்படி மாறிட்டு இருக்கோ அதுக்கு அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நம்ம
நம்மளும் மாறிக்கிட்டு வருகின்றோம். அதுதான் நான் முன்னாடியே சொன்ன சமூக, பொருளாதார, அரசியல், கலாச்சார வாழ்க்கையில இந்த ஒவ்வொரு பேராமீட்டரையும், இப்போ ஒவ்வொரு பரிமாணங்கள்லையும் எந்த மாதிரியான வகுப்புகள் வந்து மாறிட்டு இருக்கோ அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நம்ம வந்து மாறிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாற்றங்களை வந்து எடுத்துக்கிற நாடுகள் வந்து 3 வகையா இருக்குது. நாடுகள் வந்து 3 வகையா நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள், வளர்ச்சி அடையாத நாடுகள் அப்படின்னு 3 வகையா நம்ம சொல்லலாம். அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், அதே மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அதே மாதிரி இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ். இப்போ வளர்ச்சி அடையாத நாடுகள்னா ஆப்பிரிக்க நாடுகள்லாம் வந்து இன்னும் வளர்ச்சி அடையலை. சோமாலியாலாம் இன்னும் வறுமையெல்லாம் இன்னும் குறையலை. ஸோ அதெல்லாம் வளர்ச்சி அடையாத நாடுகள். வளரும் நாடுகள் அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரி, இப்போ வளர்ந்து வரக்கூடிய நாடுகளை வந்து குறிக்கும். அதுக்கு குறிப்பாக நம்ம வந்து சொல்லணும்னா நம்ம இந்தியா போன்ற நாடுகள் வந்து வளரும் நாடுகளாக இருக்குது. இன்னும் வளரும் நாடுகள் இந்தியா, பாகிஸ்தான், இங்கே பக்கத்தில் இருக்கிற இலங்கை, ஆப்கானிஸ்தானோ இதெல்லாம் வந்து வளரும் நாடுகள். வளர்ந்த நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சீனா, அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, அதே மாதிரி பிரான்ஸு, இது மாதிரியான நாடுகள் எல்லாமே, ஜப்பான், இதெல்லாம் வந்து வளர்ந்த நாடுகள். அது தொழில்நுட்பத்தின் மூலமாக வளர்ந்துருக்குது. நல்ல எண்ணற்ற வளர்ச்சியை வந்து அனுபவித்திருக்கக்கூடிய நாடுகளாக அது வந்து இருக்கிறது. இப்போ நவீனமயமாக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமும் எந்தெந்த நாடுகள் வளர்ச்சி அடையுதோ, வளர்ச்சி அடையாத நாடுகள், வளர்ந்த நாடுகள், இது எல்லாமும் அறிவியல் தொழில்நுட்பத்தை வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகள் உடனடியாக எடுத்துக்கும். வளரும் நாடுகள் கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கும். அதுக்கடுத்து வளர்ச்சி அடையாத நாடுகளுக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப காலமாகும். ஆக நவீனமயமாதல் இந்த மாதிரியான நிறைய போக்குகளை வந்து சந்திக்குது. ஆக நவீனமயமாதல் என்பது என்ன என்று நம்ம பார்த்தோம்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை கொண்டு நாகரிகமான வளர்ச்சியை எது அடைகிறது அப்படின்னாக்கா சமூகத்தை அடைய செய்வதாகும். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு பரிணாம வளர்ச்சி, சமூகத்தை பரிணாம வளர்ச்சி செய்யக்கூடியதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அறிவியல் தொழில்நுட்பம் தான் எதை மாத்துதுனாக்க இந்த சமூகத்தை, சொசைட்டியை வந்து மாத்துது. இது வந்து நவீனமயமாக்குதல் அப்படிங்கிறது வந்து பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு இவைகளுக்கு எதிரானதாகும். நீங்க கலாச்சாரம், பாரம்பரியமெல்லாம் இருக்கு. ஒரு காலத்துல நம்ம வந்து இந்தியாவில் கட்டியிருந்த வேஷ்டி தான் கட்டியிருந்தான். இப்போ நம்ம வந்து பேண்ட் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து இது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு எதிரானது. அதே மாதிரி பாரம்பரியம், பண்பாடு, நாகரிகம், இந்த மாதிரி என்னென்ன பேராமீட்டர் இருக்கோ அந்த பேராமீட்டருக்கெல்லாம் நவீனமயமாக்குதல்ங்கிறது எதிரானது. ஏன்னா அறுத பழசா இருக்கும். ஹைதர் காலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திடீரென மாற்றக்கூடிய ஒரு போக்கு வந்து எதில் காணப்படுகிறது அப்படின்னாக்கா அந்த நவீனமயமாதலில் காணப்படுகிறது. இப்போ இதை வந்து சொன்ன நவீனமயமாதல் என்பது சமூகத்தை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு நாகரிகமான பரிணாம வளர்ச்சியை செய்வதாகும். அதே போல நவீனமயமாக்குதல் என்பது பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு போன்ற பண்புகளுக்கு எதிரானது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னாக்கா மூர் என்கின்ற ஒரு கல்வியாளர் இதுக்கான வரையறையை அளித்திருக்கிறார். The modernization is a revolutionary change leading to the transformation of a traditional society into a technological society and civilized society. And the famous quote given by educator Moore. The modernization is a opposite view to traditionalism அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெடிஷ்னலிசத்துக்கு ஒரு மாற்று கருத்து அல்லது ஆப்போசிட் அல்லது எதிரான ஒன்று தான் எது அப்படின்னாக்கா நவீனமயமாக்குதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அடுத்தது இந்த நவீனமயமாக்குதல் அது வந்து கல்வியில எந்த மாதிரியான பண்பாட்டில் வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்பட்டுருக்குன்னு பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நவீனமயமாக்குதல் என்ற பண்புகள், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மாடர்னைசேஷன். இது நவீனமயமாக்குதல் அப்படிங்கிறது வந்து பின்னடைந்த சமூகத்தை வளர்ச்சி அடைய செய்கிறது. இப்போ நம்ம சுதந்திரம் அடைந்து எவ்வளவோ ஆண்டுகளாகியும் நமக்கு நவீனமயமாதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் தபால் தந்தியினுடைய வளர்ச்சி தான் நம்ம நாட்டினுடைய மிக முக்கியமான வளர்ச்சி. தபால் தந்தி, ரயில்வே, இது மூணும் மிக முக்கியமான ஒன்று. இதை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தது டல்ஹவுசி பிரபு. இதை நீங்க இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நாடு வந்து டல்லா இருந்துச்சு. ஆமா, ரொம்ப டல்லா இருந்ததை வந்து டெவலப் பண்ணாரு டல்ஹவுசி பிரபு. அப்ப டல்ஹவுசி பிரபு காலத்துல தான் தபால், தந்தி, ரயில்வே இவை மூன்றும் வந்து வளர்ச்சி அடைய செய்தது. இது வந்து நாட்டினுடைய சுதந்திரத்தையும் தனித்தன்மையும் விரிவாக்கும். சுதந்திரம் அப்படியே இருக்கிறது மட்டும் இல்லாம அதனுடைய தனித்தன்மை, அந்த மாடர்னிட்டியினுடைய
அந்த ஸ்டைலிஸையும் வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கண்டுபிடிப்புகளையும் தொழில்நுட்பத்தையும் முழுமையாக பயன்படுத்துது. இப்ப நம்ம ஏற்கனவே நமக்கு தமிழ் நம்ம இன்னும் நம்ம நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாலும் அதை அப்படியே விரிவுபடுத்துறது. நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரைண்டரு, மிக்சி, இது எல்லாமே வந்து மாடர்னைசேஷன், இது நவீனமயமாக்குதலுடைய ஒரு விஷயம்தான். அப்ப அது வந்து என்னன்னா, இந்த நவீனமயமாக்குதல் என்ன பண்ணும்னா, எதை கண்டுபிடிச்சிருக்கிறோமோ அந்த கண்டுபிடிப்புகளை வந்து விரிவுபடுத்தும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும். ஆமா, ஒரே இதா இல்லாம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதே மாதிரி பகுத்தறிவுவாதத்தோட ரேஷனலைசேஷனுடைய முன்னிலையில வந்து என்னத்தை பண்ணணும்னா, மக்களுடைய புறத்தோற்றத்தை மாற்றுதல். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓல்டா இருக்கக்கூடிய ஆளை வந்து மாடர்னா மாத்தி கொண்டுட்டு வர்றதுக்கு இது வந்து பண்ணுது. அதே மாதிரி மக்களோட உடல், மனம், பொருளாதார வளத்தையும் மேம்படுத்துறதுக்கு வந்து எது உதவியா இருக்குது அப்படின்னாக்கா, இந்த நவீனமயமாக்குதல் இருக்கு. இது வந்து கல்வியில இருக்கக்கூடிய பயிற்சி, அதே மாதிரி கல்வியில கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி, டெக்னாலஜிக்கல் நாலேஜ், தொழில்நுட்ப அறிவின் வாயிலாக தொழிலை மேம்படுத்தி தொழிற்சாலை மயமாக்குறது, தொழில்களை வந்து இம்ப்ரூவ் பண்றது நவீனமயமாக்குதல். இந்த தொழிற்சாலை மயமாக்குறதுனால என்ன ஏற்படும் அப்படின்னாக்கா, அதே மாதிரி நகரமயமாதல் மாறிடும். ஏன்னா தொழிற்சாலைகள் எங்க அதிகமாக இருக்குதோ அதை நோக்கி மக்கள் வந்து நகரத் தொடங்கி விடுவார்கள். ஆக தொழிற்சாலை மயமாகுவதற்கு எது வந்து காரணமா இருக்குது அப்படின்னா, தொழிற்சாலை மயமாகுவதற்கும் அதற்கடுத்து நகரமயமாதல் ஆவதற்கும் இந்த நவீனமயமாதல் அப்படிங்கிறது வந்து ஒரு காரணமாக இருக்குது. விவசாய பொருளாதாரத்திலிருந்து தொழில் சாரும் பொருளாதாரத்திற்கு மாறுது. விவசாயத்திலிருந்து டைரக்டா தொழிலை சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு வந்து மாறுறது. அப்போ ஒன்னிலிருந்து மற்றொன்றுக்கு நம்ம வந்து மாறக்கூடியதுக்கு வந்து என்ன சொல்றோம்னா நவீனமயமாதல். இது ஒரு கேரக்டரிஸ்டிக். இது வந்து அதே மாதிரி ஜனநாயக அமைப்புகளை, பண்புகளை உருவாக்குது. மாடர்னா மாற மாற இந்த பார்சியாலிட்டி, வேறுபாடு இதெல்லாம் வந்து இருக்காது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஜனநாயகத்துக்கு வந்து மாறிடுவோம். அப்போ அதனுடைய பண்புகள் வந்து மாறும், அதனுடைய இதுக்கு வந்து மாறிக்கொண்டே இருப்பான்னு சொல்றோம். அதே மாதிரி நவீனமயமாக்குதல் அப்படிங்கிறது வந்து மக்களை பிற்போக்கு எண்ணங்களிலிருந்து முற்போக்கு எண்ணத்துக்கு அழைத்து செல்வதாகும் அப்படின்னு சொல்றோம். ஒன்னிலிருந்து மேல இந்த டெட்ராக்ரசி திங்கிங்ல இருந்து எதுக்கு கொண்டு போகுதுனாக்கா, ப்ராக்ரசி திங்கிங் வந்து கொண்டு போறது. அதுதான் வந்து நவீனமயமாக்குதல் அப்படின்னு சொல்றோம். நவீனமயமாக்குதலின் காரணமாக பொருளாதார வாழ்க்கையினுடைய தரம் உயர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். பொருளாதார வாழ்க்கையினுடைய தரம் வந்து எதன் வழியாக உயர்த்தப்படுகிறதுனாக்கா, நவீனமயமாக்குதலுடைய இதன் காரணமாக மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். கல்வியில் பண்பாட்டினுடைய தாக்கத்தை வந்து நம்ம அடுத்தது பார்க்க போறோம். சாரி, அதே மாதிரி கல்வியானது மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் எண்ணங்களையும் உயர்த்தும் ஒரு ஊடகமாக இருக்கிறது. இப்போ வாழ்க்கை தரத்தையும் எண்ணங்களையும் நவீனமயமாக்குதல் அதனுடைய கேரக்டர்ல இது ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதாவது அது நவீனமயமாக்குதல் வந்து அப்படியே இன்னும் அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகுது. எதை? கல்வியில வந்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேல கொண்டு போறதுக்கு இது வந்து ஒரு காரணமாக, ஒரு ஊடகமாக, ஒரு மீடியமா இருக்குது. கல்வியில நவீனமயமாக்குதல் என்பது மக்கள்கிட்ட புதுமைகளையும் அதே மாதிரி முற்போக்கு எண்ணங்களையும் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது. எப்படி அப்படின்னாக்கா, இந்த நாவல்ட்டி அப்படிங்கறது கொடுக்கறது, அதே மாதிரி ப்ராக்ரசிவ் திங்கிங் இது வந்து மக்கள்கிட்ட கொடுப்பதற்கு எது காரணமா இருக்கு அப்படின்னாக்கா, நவீனமயமாதல் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். புதிய கண்டுபிடிப்புகள், புதிய எண்ணங்களுக்கு நவீனமயமாதல் உருவாகும். ஏன்னா நான் மாறணும் அப்படின்னாக்கா, ஏதாவது வேற ஏதாவது புதுசா இருந்தா கூட்டுறா அப்படின்னு சொல்றோம். அப்ப புதிய எண்ணங்கள் நாவல்ட்டியா இருக்குது. அப்போ டிஸ்கவரி, அது இன்வென்ஷன், இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது வந்து எது அப்படின்னா நவீனமயமாதல் காரணமா இருக்குது. அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டில் கண்டறியப்பட்ட தந்தி, வானொலி, தொலைக்காட்சி, ரயில், இது எல்லாமும் வந்து எதற்கு உதாரணமாக இருக்குது அப்படின்னாக்கா, இந்த நவீனமயமாதலுக்கு உதாரணமாக இருக்கிறது. நன்றி. அதே மாதிரி பொருள் உற்பத்தி, விநியோகம், சந்தைப்படுத்துதலுக்கு வந்து காரணமா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அதை வேகமா விற்பனை பண்ணுவதற்கு எது காரணமா இருக்குதுனாக்கா, இந்த நம்ம கல்வி இது நவீனமயமாக்குதல் ஒரு காரணமா இருக்கு. அது பொருள் எந்த மாதிரி நம்ம பொருள் இருக்குது, அந்த பொருள் உற்பத்தி, விநியோகம், சந்தைப்படுத்துறதுக்கு காரணமா இருக்கு. அதே மாதிரி தொழில்நுட்பத்தை புகுத்தி அதில் வேளாண் தொழில்நுட்பத்திற்கு
மாறுவதற்கு இது வந்து காரணமாக இருக்கிறது. அது லாஸ்ட் வந்து சுதந்திரம், சமத்துவம், அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு கல்வியில் நவீனமயமாக்குதலின் தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மாடர்னைசேஷன் ஆன் எஜுகேஷன். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, நவீனமயமாக்குதலின் விளைவுகளால் இந்திய கல்வியில் நிறைய பின்விளைவுகள் ஏற்பட்டுள்ளன. அந்த நவீனமயமாக்குதலின் மூலமாக இந்திய கல்வியில் ஏற்பட்டுள்ள இந்த புதுமையான முன்னேற்றத்தை என்னென்ன மாதிரியான ஏற்படுத்தினுச்சு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுல முதல்ல குருகுல கல்வி முறை அப்படிங்கிற மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, திண்ணை பள்ளியில் பயின்ற மாணவர்கள் கல்வி நிலையங்களுக்கு செல்ல போய் திரும்ப கல்வி கற்க தொடங்கினர். இது வந்து என்னன்னா, நம்ம குரு எங்க இருக்கிறாரோ அங்க போய் கல்வி கற்பதற்காக இருந்த மாணவர்கள் அதன் பிறகு கல்வி நிலையங்களுக்கு போயிட்டு அங்க வந்து அடுத்த கட்டமாக கல்வி கற்க தொடங்கினார். அப்போ பள்ளிகள்ல இருந்து இப்போ படிக்கக்கூடிய இந்த நிலையானது மாற்றுவதற்கு முன்பாக பழைய நிலையை இருந்துச்சுன்னா, குரு எங்க இருக்காங்களோ அங்க போயிட்டு சில சேவைகள்லாம் செஞ்சு அதற்கு பிறகு கல்வி கற்று கல்வி பெற்ற மாணவர்கள் குருவின் பாதுகாப்புல இருக்கிற மாதிரி அவர்களுடைய மேற்பார்வையில கல்வி கற்க தொடங்கினார்கள். அதுக்கு பிறகு வந்து இப்போ மாணவர்கள் வந்து கல்வி நிறுவனங்களுக்கு சென்று, அது கல்லூரியாக இருக்கிறது, பள்ளிகளாக இருக்கிறது, ஆரம்ப பள்ளியாக இருக்கிறது, அதே மாதிரி மழலையர் பள்ளிகளாக இருக்கிறது. எப்ப எல்லாம் நம்ம வந்து ஒரு நிறுவனத்துக்கு போய் சென்று பல்கலைக்கழகமாகவும் இருக்குது. அப்போ படிக்கக்கூடிய இடம் வந்து இப்ப மாற்றி இருக்குது. இது வந்து ஒரு நவீனத்துவத்தினுடைய தாக்கம். அதே மாதிரி வசதி படைத்தவர்கள் தனி ஆசிரியரை நியமனம் செய்து வீட்டிற்கே வரவழைத்து கல்வி கற்றனர். இது பழைய காலம். இதுவும் எப்படின்னாக்கா நவீனத்துவம் தான். அந்த குரு கிட்ட போய் படிக்கக்கூடிய காலம் மாறி அதற்கு பிறகு வசதி படைத்தவர்கள் வந்து தனியா ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சு அங்க பள்ளிக்கூடம் மாதிரியே இருக்கும், செட்டப் இருக்கும், வாத்தியார் மட்டும் வந்து பாடத்தை நடத்திட்டு போவாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சில மாடர்னைசேஷன் தான். மாடர்னைசேஷன்லயே மிக முக்கியமானது டாக்டர் முத்துலட்சுமியினுடைய கல்வி பயின்ற நிறுத்தம் சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துல பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட ஒரு காலம். பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டதன் காரணமாக அவங்க வந்து புதுக்கோட்டை ராஜா கிட்ட அவருங்க அப்பா வந்து ஒரு கணக்கப்பிள்ளையா இருந்ததுனால அவங்கள்ட்ட கேட்டு, ராஜா எங்க பொண்ணு வந்து ரொம்ப படிக்க விரும்புது அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அவருக்கு வந்து தனியா ஒரு வகுப்பறையில நடுப்பகுதியில ஒரு சீலை, ஒரு திரையை வந்து அமைக்கப்பட்டு இந்த பக்கத்துல முத்துலட்சுமி ரெட்டி உட்காந்துருப்பாங்க, இந்த ஆண் மாணவர்கள் உட்காந்துருப்பாங்க. இல்ல பெண்கள் போனாலே கல்வி நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுடும் அப்படின்ட்டு ரொம்ப கேவலமா நினைச்ச ஒரு காலம் அந்த காலம். ஆமா, இது வந்து ஆணாதிக்கத்தினுடைய சமுதாயமாக இருந்து பெண்களுக்கான பெண் கல்வி வந்து முற்றிலுமாக மறுக்கப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில அந்த அம்மா முதல்ல போய் கல்வி கற்க போறாங்கன்னா அது ஒரு மாடர்னைசேஷன் தான். அதுவும் ஒரு வகையான நவீனம் தான் அது. அதுக்கு பிறகு அதே அம்மா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வளர்ச்சி அடைந்து இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவராக மாறுறாங்க. மருத்துவக் கல்லூரிக்கு போய் முதல் சேர்ந்தவங்களே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் முதல் சேர்ந்து படிக்க வந்தவங்களும் அந்த அம்மா தான் படிச்சாங்க. அதே மாதிரி சட்டம் ஏற்றக்கூடிய நாடாளுமன்றமா இருக்குது. இப்போ அது மாதிரி சட்டமன்றத்தினுடைய சட்ட மேலவையினுடைய தலைவராகவும் இருந்தாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஆக கல்வியானது அது ஒரு மாடர்னைசேஷன் தான், நவீனத்துடைய தாக்கம். அது ஒரு தொடர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி எழுத்தறிவின்மை முழுமையாக நீக்கி முழுமையான கல்வி நிறைந்த சமுதாயமாக மாறுவதற்கு எது உதவுது அப்படின்னாக்கா நவீனமயமாதல் உதவுது. அப்ப எழுத்து அறிவின்மை, அது இல்லிட்ரசி வந்து கம்ப்ளீட்டா நீக்கப்பட்டு முழுமையான கல்வி நிறைந்த சமூகமாக மாறுவதற்கு நவீனமயமாக்குதல் அப்படிங்கிறது வந்து உதவுது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. அறிவியல் தொழில்நுட்பம் எந்த மாதிரி இருக்குதோ அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்கு அந்த கல்வியினுடைய நவீனமயமாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஒரு காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து அறிவு பெட்டகமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களின் வழிகாட்டியாக மாறுவதற்கு கல்வி நவீனமயமாக்குதல் வந்து ஒரு காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி காரண காரியங்களை அறிதல், லாஜிக்கல் ரீசனிங் திங்கிங்கை வந்து வளர்க்கிறது, காரண காரியங்களை அறிகிறது. அதே மாதிரி பகுப்பாய்வு திறன், தொகுப்பாய்வு திறன் போன்றவற்றை வளர்க்கிறதுக்கு வந்து எது காரணமா இருக்குன்னா நவீனமயமாக்குதல். இப்ப WH காரண காரியங்களை அறிதல்னா காஸ் அண்ட் எஃபெக்ட், ஒய், வாட், வென்னு, வேர், விச் அப்படிங்கிறது அறிவதற்கு, காரண காரியங்களை அறிவதற்கு எது உதவுது அப்படின்னா அதே மாதிரி பகுப்பாய்வு திறன்,
தொகுப்பாய்வு திறன், இண்டக்டிவ் மெத்தடு, அதே மாதிரி டிடக்டிவ் மெத்தடு. பகுப்பாய்வு திறன் டிடக்டிவ் மெத்தட், தொகுப்பாய்வு திறன் இண்டக்டிவ் மெத்தட். இப்போ இது ரெண்டுக்கும் எது வந்து காரணமாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக சொல்லலாம். அதே மாதிரி அறிவியல், கணிதம் போன்ற பாடங்களுக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கிறது. அறிவியல் இப்போ முன்னாடிலாம் நம்ம பார்க்குறோம், அறிவியலுக்கும் கணித பாடத்திற்கும் அதிகமான முக்கியத்துவம் அளிப்பதற்கு எது வந்து காரணமாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி அனைத்து தரப்பினருக்கும் சமமான கல்வியை அளிப்பதற்கு, இப்போ கல்வி என்பது ஒரே இதில் இல்லாமல் ஈக்குவல் டு ஆல், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்றது. அப்போ சரிநிகர் சமானம், பெண்களுக்கு சரிநிகர் சமானம் சொல்றதும் கல்விதான். அப்போ மொழி ரீதியாக அல்லது இன ரீதியாக, மத ரீதியாக, சாதி ரீதியாக இந்த எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமான கல்வியை வழங்குறது. இப்போ கூட மாற்றுப்பாலினத்தவர் கூட இருக்கிறாங்க. அப்போ அந்த மாற்றுப்பாலினத்தவருக்கும் கூட தேவையான கல்வியை வந்து வழங்குவதற்கு எது காரணமா இருக்கணும்னாக்கா அந்த கல்வி இது வந்து காரணமா இருக்கணும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த நவீனத்துவம் வந்து காரணமா இருக்குது. அது நீங்க எந்த மோட்ல வேணாலும் நீங்க படிச்சுக்கலாம். நீங்க ஆன்லைன் மோட்ல படிச்சுக்கலாம், அல்லது டிஸ்டன்ஸ் மோட்ல படிச்சுக்கலாம், ரெகுலர்ல படிச்சுக்கலாம். இப்போ எதுல படிச்சாலும் அப்ப நவீனமாக இருக்கக்கூடிய கல்வி வந்து இருக்குது. இப்போ கல்வியில வந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மிதக்கும் பல்கலைக்கழகம் இருக்குது. பல்கலைக்கழகம் ஃப்ளோட்டிங் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்குது. மெய்நிகர் பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கும், ஆனால் இல்லாமல் இருக்கும். நவீனத்துவத்தினுடைய தாக்கம் தான் அது. அப்போ மாடர்னா ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இதெல்லாம் வந்து கல்வியில் வந்து மிக முக்கியமானது ஒன்றாகவும் பிரதானமாகவும் இருக்குது, முதன்மையானதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி படைப்பாற்றல் திறனில் வளர்ச்சியடைந்த பயிற்சியின் மூலம் மாணவர்களின் நடத்தை மாற்றி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஆசிரியர்களுக்கு ஏற்படுத்துறது. இது ரொம்ப முக்கியமானது. படைப்பாற்றல் மூலமாக வளர்ச்சியில மிக முக்கியமான திறன்கள்ல வளர்ச்சியின் போக்கு வந்து நம்ம கொண்டு வந்து மாற்றி அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யறது. அதே மாதிரி வகுப்பறை சூழல், கற்பிக்கும் முறைகள், பயிற்சி முறைகள் போன்றவற்றில் வந்து முக்கியத்துவம் அளிக்கிறது. வகுப்பறை சூழல் வந்து எல்லா வகுப்பறையும் 2 விஷயத்துல ஆரம்பிக்கும், 4 விஷயத்துல ஆரம்பிக்கும். ஒரு வகுப்பு குழப்பத்தில் ஆரம்பிச்சு தெளிவுல முடியும். இன்னொரு வகுப்பு தெளிவுல ஆரம்பிச்சு குழப்பத்துல முடியும். இன்னொரு வகுப்பு குழப்பத்திலேயே ஆரம்பிச்சு குழப்பத்திலே முடியும். இன்னொரு வகுப்பு தெளிவுல ஆரம்பிச்சு தெளிவுல முடியும். இது மாதிரி 4 வகையான வகுப்புகள் தான் இருக்கு. பையன் நல்லா தெளிவா இருப்பான், வாத்தியார் வந்து குழப்பிட்டு போவாரு. அந்த வாத்தியார் அடுத்தது பையன் வந்து குழப்பமா இருப்பான், வாத்தியார் வந்து தெளிய வச்சுட்டு போவார். அதுக்கடுத்தது பையனும் குழப்பமா இருப்பான், வாத்தியாரும் வந்து குழப்பிட்டு போவார். அதுக்கடுத்து பையனும் தெளிவா இருப்பான், வாத்தியாரும் தெளிவா இருப்பார். இப்படி 4 வகையான வகுப்புகள் இருக்கு. அந்த வகுப்பறை சூழலை வந்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையேயான அந்த ரேப்போர்ட் அதை வந்து அதிக நல்ல வகையில ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலாக, வகுப்பறை சூழலாக மாற்றுவதற்கு நவீனத்துவம் வந்து உதவுது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கற்பிக்கும் முறைகள் அப்படின்றது, டீச்சிங் மெத்தடாலஜி, அது ஸ்டூடெண்ட் ஓரியன்டட், டீச்சர் ஓரியன்டட், அப்ப 2 பேருக்கும் பொதுவான கற்பித்தல் முறைகள், இவைகளை கொண்டு பாடங்களை வந்து ஏற்படுத்துறது. அது மாதிரி கற்றல் பயிற்சியை வந்து நம்ம அதிகமான முக்கியத்துவம் அளித்து வழங்கக்கூடிய முறைகள்ல இந்த மோக்கு அப்படிலாம் நிறைய டெக்னாலஜி எல்லாம் நிறைய வளர்ந்துருக்கு. அப்போ புதிய டெக்னாலஜிகளுக்கு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த டெக்னாலஜி மூலமாக வகுப்புகளை வந்து அளிக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஆரம்ப கல்வியை வந்து உறுதி செய்வதற்கு நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வர்றது. அப்போ ஏன்னா இந்தியாவினுடைய கல்வி வந்து ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கணும் அப்படின்னா புதிய வகையில இருந்து கொண்டு வரணும். அதுவும் குறிப்பாக ஆரம்ப கல்வியை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த பேசிக் எஜுகேஷன், அது ஆரம்ப கல்வி, பிரைமரி எஜுகேஷன் வந்து ஸ்ட்ராங் பண்ணாதான் அதுக்கு அடுத்தது நல்லா வர முடியும். ஏன்னா பேஸ் மட்டும் வந்து நல்லா வீக் இல்லாம, வடிவேல் சொல்ற மாதிரி வீக் இல்லாம இருக்கணும்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி புத்தகங்கள், கையேடு பொருட்கள், எழுது பொருட்கள், இது எல்லாமே எது மூலமாக வந்துச்சு அப்படின்னா நவீனத்துவம் தான். ஏன்னா ஒரு காலத்துல வந்து முதுகுல எழுதி இதான் ஆனான்னு போட்டு காமிச்சான், அப்புறம் மணல் அள்ளி போட்டு அதுல வந்து ஆனான்னு போட்டு காமிச்சான். இப்போ வந்து நம்ம வந்து மாற்றிட்டோம்.
இப்போ நம்ம வந்து நெட்ல வந்து இணைய வழி கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ கீழே மவுஸ் பேட்ல நம்ம எழுதணும்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல தெரியுது. அதே மாதிரி இன்னும் நிறைய டெக்னாலஜிக்கெல்லாம் வர ஒயிட் போர்டுலாம் இருக்குது. ஒயிட் போர்டு, இந்த போர்டில் ஒன்று கிளாஸ் எடுத்து நீங்கள் நவுத்துனீங்கன்னாக்கா இன்னொரு ஒயிட் போர்டுக்கு அதில் அங்கே என்னால நம்ம பேசுறதும் கேட்கும், அங்கே எல்லாமும் தெரியும். அப்போ டெக்னாலஜி மாறுது. பேசிக்கா சொல்றேன், புக்கு, கையேடுகள், அது மாதிரி கைடு பொருட்கள், எழுது பொருட்கள், இது எல்லாமும் வந்து நவீனத்துவத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் சொல்லலாம். அதனுடைய நன்கொடை தான் வந்து காரணமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கணனி, இணையம், பவர் பாயிண்ட் வழியாக கற்பித்தல், நவீன கற்பித்தல் முறைகள், தேர்வுகள், சான்றிதழ்கள், இவைகள் எல்லாமும் வந்து நவீனத்துவத்தின் தாக்கம். நம்ம நீங்க எழுதி படிச்சு பாஸ் பண்ணதுக்கு பிறகு சர்டிபிகேட் கொடுக்கறது எல்லாமும் கூட நவீனத்துவத்தினுடைய தாக்கம். இணையம் வழி, பவர் பாயிண்ட் வழி, நவீன கற்பித்தல் முறைகள் எல்லாமே வந்து நவீனத்தினுடைய தாக்கம் தான். அதே மாதிரி கற்றல் கற்பித்தல்ல கருவிகளை வந்து அதிகப்படுத்துறது. நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய கருவிகள் வந்து பழைய இதெல்லாம் இருக்கும். அப்ப அதெல்லாம் இல்லாம புதிய வகையில வந்து கற்றல் கற்பித்தலுக்கு தேவையான கருவிகளை வந்து நம்ம கொண்டு வர்றது கூட வந்து எதனுடைய தாக்கம்னா இதனுடைய. அதே மாதிரி முதியோர் கல்வியை வந்து அதிகரிக்கிறது, பெண் கல்வியை வந்து அதிகரிக்கிறது, அதெல்லாம் நவீனத்துவத்தினுடைய தாக்கம் அப்படின்னு சொல்றோம். அனைவருக்கும் உரிமையானதான ஒன்றாக கல்வியை மாற்றுறது, அதுவும் வந்து நவீனத்துவத்தினுடைய தாக்கம். ஆசிரியர் பயிற்சியினுடைய முக்கியத்துவம் வந்து உணரப்பட்டது, அதுவும் வந்து நவீனத்துவத்தினுடைய தாக்கம். புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதும் நவீனத்துவத்தினுடைய தாக்கம் தான். அது வந்து கல்வியில வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கல்வியா நவீனத்துவம் வந்து என்ன அர்த்தமாகுதுன்னா கல்வியை வந்து ஒரு சிறந்த ஊக்கியாக மாற்றுறது. டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆகுது, ஸோ இதன் மூலமாக படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து மாணவர்கள் தெரிந்து கொள்வது வந்து நவீனத்துவத்தினுடைய தாக்கம் அப்படின்னு சொல்றோம். நவீனமயமாக்குதல் மூலமாக சமுதாயத்தின் பழைய கருத்துகள், செயல்முறைகள் அகற்றப்பட்டு புதுமையான வழிமுறைக்கு வருவதற்கும் ஒரு காரணமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய பழைய அறுதற் காலத்து செய்திகள் எல்லாத்தையும் தூக்கி அந்தண்டதுக்கு போட்டு புதிய செய்திகளை வந்து நம்ம கொண்டு வருவதற்கு எது காரணமாக இருக்கு அப்படின்னாக்கா இந்த கல்வி வந்து காரணமா இருக்கு. அதே மாதிரி பல்வேறு விதமான மாற்றங்கள் அந்த பல்வேறு விதமான மாற்றங்கள் முன்னேற்ற அமைப்புகளுக்கும் எதன் மூலமாக இருக்குது அப்படின்னாக்கா நவீனமயமாதல் தான் இருக்குது. எல்லா சேஞ்சஸ் வந்து நவீனமயமாதல் தான். அதே மாதிரி கல்வியில் ஒரு சிறந்த ஊக்கியாக நவீனமயமாதல் பயன்படுகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லி இந்த வகுப்பு வந்து இதோட நிறைவு பண்றோம். நம்ம மேலும் அடுத்த வகுப்புல வந்து மற்ற இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? நன்றி, தேங்க்யூ.